ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இந்த வார்த்தை நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு கர்த்தரால உண்டானது. ஏன்னா நினிவே பட்டணத்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள் தேவனுடைய சன்னதியிலே எட்டினதாம். அப்போ யோனா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். உங்களுடைய அக்கிரமம் பொல்லாத வழி என்கிட்ட எட்டி இருக்கு, அதனால நான் பட்டணத்தை அழிக்க போறேன், உங்களை எல்லாம் அழிக்க போறேன்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நினிவே பட்டணத்து ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து தன்னுடைய உடுப்பெல்லாம் கலட்டி விட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் பண்ணி ஜனங்களும் மிருக ஜீவன்களும் உபவாசம் பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம்னு சொல்லி உரத்த சத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்களாமா. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பட்டணத்திற்கு கர்த்தர் செய்வேன்னு சொன்ன தீமையை செய்யாதபடிக்கு நன்மை செய்த அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற நாம் கர்த்தர் கட்டளையாக கொடுத்த அன்பில் பூரணப்பட்டிருக்கோமா? பகைகளை, விரோதங்களை, குற்றங்களை எல்லாம் மன்னிக்க பழகிட்டோமா? இந்த காரியத்தை எல்லாம் நாம் பழகும்போது தான் தேவ சாயலை தரித்து கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ முடியும். இதெல்லாம் விட முடியாது. ஆண்டவரையும் நம்புவேன், என் இஷ்டத்துக்கு ஜெபிப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் வேதத்தை தியானிப்பேன்னு சொல்லி நாம் இருந்தோம்னா நம்மளால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவ கோபத்துக்கு ஆளாகி போயிடுவோம். அதனால இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை மன்னிக்கும்படியாக நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, நெஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. அதை விட்டு மனம் திரும்பும்படியாக இந்த நாளிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அவளுடைய பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்தை அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.